ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவர்லாட்டு இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து எத்தனை நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தெரில. ஒரு பக்கம் எஃப்ஐஎஸும் பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மார்க்கெட்டும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகுது. ட்ரம்ப் வர காலைல ஒன்று சொல்கிறாரு, ஈவினிங் ஒன்று சொல்கிறாரு. அதுவும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது. நிஃப்டி 50 22,795 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 117 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 75,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 424 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 48,981 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 353 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 321 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 321 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 40,554 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஓவர்லாட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 3,449 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2,884 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வியூவோ வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 50 22,795 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, நிஃப்டி 50 22,700 அப்படிங்கிற மார்க்கை வந்து பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா, அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வருதுன்னா அதிக அளவில் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கும். உடனே இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 பிரேக் பண்ணி கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு அப்படி செல்லிங் ப்ரெஷர் இல்லை, மார்க்கெட் கொஞ்சம் மீண்டு வருது அப்படின்னா 23,000 23,100 அப்படிங்கிற லெவலில் வந்து மேக்ஸிமம் 23,500 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் 22,700 பிரேக் பண்ணுது, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வருதுன்னா அதிக அளவில் செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உங்களை முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு ஆர்டிக்கிளில் வந்து மார்ச்சில் மார்க்கெட் 21,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அது கூட நடக்கலாம் போல தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓவர் வியூனி பார்க்கும்போது 22,795 பாயிண்ட்ஸில் நிற்குது. ஸோ கிட்டத்தட்ட 22,700 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கீழே விடுறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப், அதாவது அவர் வந்து டேரிஃப் போடு அப்படின்னு சொன்னது இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணி ஆட்டோமொபைல்ஸ், ஃபார்மசிட்டிகல்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாட்டி. இதில் குறிப்பாக ஃபார்மா அண்ட் ஆட்டோமொபைல்ஸு, டெஸ்லாவோட வருகை, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசிட்டிகல்ஸ் எக்ஸ்போர்ட் மேலே டேரிஃப் போடுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக செல் பண்ணுறாங்க. சைனீஸ் மார்க்கெட்டை கெயின் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஈக்விட்டியில் செல்லிங் ப்ரெஷர் நடக்குது. ஹாங்செங் இண்டெக்ஸ் மேலே போகுது. ஒருவேளை சைனா மார்க்கெட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்களோ இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. குரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. இது வந்து இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கலாம். அடுத்தது யூஎஸோட ஃபெட் ரேட் கட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மீட்டிங்கில் இருக்காது. ஸோ அதோட ஹோப்பை ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரிப்பட்ட மேஜர் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி மார்க்கெட் கீழே விழுறதுக்கு. நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங்கோட மெம்பர், அதாவது கமிட்டியோட மெம்பர் வந்து ராம் சிங் அவரோட நேம். ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா Q4 ஃபினான்ஷியல் 24 வந்து குறையலாம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து சாஃப்டனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஜான்வரியில் 6% இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த 4 months வந்து பார்த்தீங்கன்னா 8% கீழே வந்து அது வந்திருக்குது. அதாவது லாஸ்ட் 4 மாதத்தில் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் 8% கீழே வந்தது. ஜான்வரியில் 6% இருந்துச்சு. ஸோ Q4 ஃபினான்ஷியல் 25 அது குறையலாம் அப்படின்னு அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போகுது. என்எம்டிசி, செயிலு, டாடா ஸ்டீலாம் 140 ரூபாய்க்கு வந்திருக்கு. செயில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. என்எம்டிசி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. டாடா ஸ்டீலாம் முன்னாடியே கன்சிடர் பண்ணி அப்படி ஹோல்டிங்லேயே கிடக்குது. ஸோ டாடா ஸ்டீல், செயில், என்எம்டிசி இதெல்லாம் மேலே போகிறதுக்கு ரீசன் ஆக்சுவலி சேஃப்கார்ட் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஸ்டீலுக்கு மேலே போடலாம் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ விரைவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டாடா ஸ்டீலோட சிஇஓ, மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற நரேந்திரனும் இதே அப்டேட்டை தான் சொல்லியிருந்தாரு. சென்டர்ட் வந்து விரைவில் வந்து இந்த சேஃப்கார்ட் டியூட்டிக்கான அப்டேட் வரும் அப்படின்னு அப்டேட் அதை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ இன்னைக்கு டாடா ஸ்டீல் 140க்கு மேலே போயிருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா 141 ரூபா வரைக்கும் போச்சு இன்ட்ராடேயில். கடைசியில் 140 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. செயில் 115 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 112 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ என்எம்டிசி 67, 68 சம்திங்கில் இருந்துச்சு. ஸோ ஓவர்லாட் இப்போதே நான் டாடா ஸ்டீல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதர் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கார்ட் டியூட்டி போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீல் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 8,450 ரூபாவில் இன்றைக்கி போச்சு. கடைசியில் 8,506 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. 1.5% நெகட்டிவ்ல இருந்துச்சு. பஜாஜ் ஆட்டோவோட போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நெதர்லாண்ட் பிஸ்னஸில் ஒரு 1,364 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 150 மில்லியன் யூரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் பிவி இது வந்து நெதர்லாண்ட் பிஸ்னஸ், அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்குது. போர்ட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா
1364 கோடி நாங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் கன்வெர்ட்டிபிள் ஆர் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு கேபிட்டல் லோன் மூலமாட்டு கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணுவோம், அதாவது 1 or more tranches வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. March 31, 2026 இந்த ஃபண்ட் ரிக்யூர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து 100% சப்சிடரி ஆஃப் பஜாஜ் ஆட்டோ, அந்த நெதர்லாந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோட 100% சப்சிடரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஆட்டோ ஸ்டில் வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months ஒரு 14% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அதில் ரீசெண்டாட்டு 12,000 ரூபா சம்திங் போயிட்டு இப்போ மறுபடியும் கரெக்ட் ஆகுது. பட் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பஜாஜ் ஆட்டோவில் இன்னும் வரல. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் அடி விழுந்துட்டே இருக்குது. இதில் ஒன்று தான் வந்து காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு 5657 ரூபா போச்சு, கடைசியில் 5775 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3% நெகட்டிவ் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு. அது போக விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 278 க்ளோஸ் ஆயிருக்கு, 3% நெகட்டிவில் இருக்குது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். ஐடிசியும் பார்த்தீங்கன்னா 401 400 சம்திங்கில் ஐடிசியும் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அந்த சிகரெட்டுக்கு வந்து டேக்ஸ் ஹைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரிக்கவர் ஆகலை. ஆக்சுவலி நேற்று மார்க்கெட்டில் அடி, இன்றைக்கும் அடி, அதுலேருந்து ரிக்கவரி ஆகாமல் அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி கண்டினியூ ஆகும்னு தெரில. பட் ஐடிசி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மற்ற 2 ஸ்டாக்ஸும் எப்படின்னு தெரில, நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஐடிசியில் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்பப்போ யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு, இவங்களோட ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, ஏர்டெல் ஆஃப்ரிக்கா மொரிஷியஸ் லிமிடெட். இது வந்து அவங்களோட ஸ்டெப் டவுன் சப்சிடரியாக இருக்குது. இதில் வந்து ஸ்டேக் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 5% ஸ்டேக் அடிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து கரண்டாக அவங்க 57.29% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ அடிஷனாக டு 5% வாங்குறதுனால 62.29% அவங்க கைவசம் வருது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா யூகேல லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 62.29% இருக்கும் இந்த 5% ஸ்டேக் அக்யூசியேஷனுக்கு அப்புறம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. இந்த ஸ்டேக் வந்து March 31, 2025 வந்து கம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மொபிக்கு கொடுத்த அப்டேட்டு, பால்ஸ்டம் ஃபின்டெக்கில் வந்து 3.39% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ 1.49 crores அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து மொபிக்கு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அமி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது, பட் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. இந்த ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து 2240 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 yearல 105% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. 100% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸ்டாக் பியும் பார்த்தீங்கன்னா 74 இருக்குது, பட் ஸ்டில் ஹைலி ஓவர் வேல்யூட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து லிக்விடிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறோம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது, 5 ரூபாய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணுறாங்க. 1:2 அந்த ரேஷியோவில் வந்து ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறோன்னு சொல்லி அமி ஆர்கானிக்ஸ் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் 1 yearல ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 100% மேலே இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி. ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட 7% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் ஒரு 5.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 496 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது மார்கன் ஸ்டான்லி 16% இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி ஓவர் வெயிட் ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிஸில் இந்த ஸ்டாக் மேலே போயிருக்குது. இது வந்து JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 364.51 கோடி வேல்யூவில் மைக்ரோ பேங்கிங் லோன் பூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதில் வந்து 294 கோடி வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்டு, 70 கோடி டெக்னிக்கலி ரைட் ஆஃப் லோனு, டோட்டலாட்டு 364.51 crores. இதை வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டிகிட்ட வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவங்களோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. 70 கோடி ரைட் ஆஃப் லோனு, 294.51 கோடி வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் சொல்லியிருக்காங்க. இது வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அவங்க வந்து விற்கிறாங்க. இது உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டாடா கேபிட்டலோட போர்டு வந்து நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க ரைட்ஸ் இஷ்யூ பிளான் சம்மந்தமாட்டு. ஆக்சுவலி இவங்க வந்து சம் அமௌண்ட் ஆஃப் க்ரோஸ் வந்து 15,000 crores வந்து ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து லிஸ்டிங்கை தவிர்க்கிறதுக்கு வேண்டி சில முடிவுகள் எல்லாமே இவங்க எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ சம்மந்தமாட்டு சில மீட்டிங்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது டாடா கேபிட்டல் கொடுத்த அப்டேட்டு. RBI வந்து பார்த்தீங்கன்னா $10 billion வந்து இன்ஜெக்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 year டாலர் ருப்பி பைசெல் ஸ்வாப்பை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3.6 trillion rupees வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. RBI வந்து லிக்விடிட்டியை பேங்கிங் சிஸ்டத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி 3.6 trillion rupees வந்து கிட்டத்தட்ட 3,60,000 கோடி அவ்வளோத்துக்கு வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு $10 billion இன்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி RBI தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க.
அதானி குரூப்பை வந்து 30,000 கோடி கேரளாவில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விலினியம் போர்ட்டில் வந்து அடிஷ்னலாக ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து ஒரு 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதானி குரூப் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 3,000 கோடி பெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 6,000 கோடி வந்து 3,000 பெட்ஸ் வந்து ஆட் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் 6,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து ஸ்டேக்கை ரைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து 5.52% ஆஃப் த ஸ்டேக் ஆட்டு அவங்க வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்லா கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ சிஎல்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்லாவோட இந்தியா என்ட்ரி வந்து பெருசாக டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஹியூண்டாய் மோட்டார்ஸுக்கெல்லாம் அஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டாடா மோட்டார்ஸு, மஹேந்திரா இவங்களெல்லாம் போட்டு பொழந்துட்டாங்க மார்க்கெட்டில். டெஸ்லாவோட கார் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் $35,000 சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து சிஎல்எஸ் என்ன நோட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் செல்லிங் கார் ப்ரைஸ் இன் இந்தியா வந்து 12 லட்சமாக இருக்குது ஈவியில் ஆவரேஜ் ஆட்டு. இவங்க 30 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயிலில் இது பெருசாக ஃபோக்கஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் வந்து இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து கட் பண்ணியிருக்கிறது டெஸ்லாக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நியூ இவி பாலிசியில் வந்து இம்போர்ட் டியூட்டியை 15% குறைச்சிருக்காங்க 110%. இது வந்து ஹியூண்டாயோட ஈக்ரெட்டா, மாருதி சுசுகியோட விட்டாரா, டாடா மோட்டார்ஸும் சொல்லவே வேண்டாம், நெக்ஸானு, டியாகோ, டிகாரு அப்படி ஊருப்பட்ட ஈவி வச்சுருக்காங்க டாடா மோட்டார்ஸு. மஹேந்திராவுக்கும் இது வந்து அடியா எப்படின்னு சொல்லி தெரில. ஸோ இப்போ அவங்க உள்ளே வர்றதை பொறுத்து தான் இருக்குது. டெஸ்லா எப்படி வந்து இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குறாங்களா எப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சதுனால நம்ம டொமஸ்டிக் கார் கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட்டில் போட்டு பொழந்துட்டாங்க. அதானி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. இவங்க $1.1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ட்ட வந்து லோன் வந்து டெப்ட் மூலமாட்டு வாங்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டாலரில் வந்து சில லோனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மூலமாட்டி இவங்க வந்து டெப்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லாங் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லி அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இது அதானி கிரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.